தமிழ்நாட்டில் சுமார் 17,000 அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் இன்னும் 1 மாதத்திற்குள் நியமிக்கப்படுவார்கள் என சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது மலையம்பட்டி கிராமத்தில் குழந்தைகள் நல மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என்றும் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படுமா என்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாபு வினவினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்கள் இன்னும் 1 மாதத்தில் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறினார். 7,900 அங்கன்வாடி அந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் புதிய பணியாளர்கள் எடுப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுபோல 8,997 சத்துணவு துறையில் உள்ள சத்துணவு சமையலர்கள் எடுப்பதற்கும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இன்னும் இந்த 1 மாதங்களுக்குள்ளாக அந்த பணிகள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். மேலும் மலையம்பட்டு கிராமத்தில் புதிதாக அங்கன்வாடி மையம் அமைக்க வேண்டிய தேவை எழவில்லை என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதேபோன்று பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கலாம் என்றும் இதனால் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அரசு ஊழியர்கள் போராட்டங்களில் ஈடுபட விதிக்கப்பட்ட தடையை மேலும் 4 வார காலம் நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த போராட்டங்களுக்கு தடை விதிக்க கோரி திருச்செந்தூரைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த மனு கடந்த சில வாரங்களுக்கு முன் விசாரணைக்கு வந்தபோது அரசு ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு செய்து போராட்டம் மறியல் நடத்த தடை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கு நேற்று மீண்டும் நீதிபதிகள் நிஷாபானு ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டது. இதைத் தொடர்ந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பணி புறக்கணிப்பு செய்து போராட்டம் மறியல் உள்ளிட்ட போராட்டம் நடத்த விதிக்கப்பட்ட தடையை மேலும் 4 வாரங்களுக்கு நீட்டித்து உத்தரவிட்டனர். மேலும் மனுதாரர் மனு குறித்து தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் எச் ராஜா ஆகியோர் மீது சேலம் மாநகர சைபர் கிரைம் காவலர்கள் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முருகனின் அறுபடை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மற்றும் சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் முழுவதும் முருகனுக்கு சொந்தமானது என்றும் அங்கிருக்கும் தர்கா ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அக்கட்சியின் மூத்த தலைவர் எச் ராஜா ஆகியோர் மத கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியதாகவும் அவர்கள் இருவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர் பியூஷ் மானுஸ் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். நல்லா இருக்கிறத பிடிக்காம இந்த பொய் பேசி கலவரம் உண்டு பண்ற வேலையை பண்ணியிருக்காங்க. நான் இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். எனக்கு இப்போ திருப்தியா நான் கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போறேன். இதையடுத்து பியூஷ் மானஸ் கொடுத்த புகாரின் பேரில் சேலம் மாநகர சைபர் கிரைம் காவலர்கள் அண்ணாமலை மற்றும் எச் ராஜா மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் ஆணையத்தின் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைகளை மீறும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிமுக வலியுறுத்தியுள்ளது. அனைத்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்த வேண்டும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வலியுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உட்பட 12 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகள் பங்கேற்றன. அதன்படி திமுக சார்பில் RS பாரதி, தாயகம் கவி, அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இன்பதுரை ஆகியோர் பங்கேற்றனர். ஒரு தொகுதியிலே 70% ஓட்டு பதிவாக இருக்கிறது என்று சொன்னால் உண்மையில் 95% வாக்காளர் பதிவானது தான் அர்த்தம். ஆகவே பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருந்தால் லா அண்ட் ஆர்டரும் ப்ராப்ளங்கள் வராது. அவங்க தவறு செஞ்சா அவங்கள தண்டிப்பதற்கு உண்டான எந்த விதிமுறை வகுக்கல, எந்த சட்டமும் அவங்களுக்கு கொண்டு வரல. விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் முதன்முறையாக இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர்.
ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளிக்க உச்சநீதிமன்றம் 10 நாட்கள் அவகாசம் வழங்கியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரி சென்னையைச் சேர்ந்த வித்யா குமார் அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதிகள் அபய் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் மசிக் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு பதிலளிக்காமல் தொடர்ந்து தொழில்நுட்ப காரணங்களை கூறி வருவதாக நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். இவ்வாறு சென்றால் உத்தரவுகளை பிறப்பிக்க நேரிடும் என்றும் எச்சரித்தனர். அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஜாமீனை திரும்பப் பெற கோரிய விவகாரத்தில் எந்த அதிகாரப்பூர்வ நோட்டீஸும் பிறப்பிக்கப்படவில்லை என்று பதிலளித்தார். அப்போது பல்வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டும் அதிகாரப்பூர்வ நோட்டீஸ் பிறப்பிக்கப்படவில்லை என கூறுவதாக செந்தில் பாலாஜி தரப்புக்கு நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். உடனடியாக தன்னுடைய கருத்திற்கு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி மன்னிப்பு கோரினார். ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் பல வாய்ப்புகள் அளிக்கப்பட்டும் பொறுப்பற்ற முறையில் நீதிமன்ற நேரத்தை வீணடிப்பதாக கண்டனம் தெரிவித்தனர். இதற்கு மேல் அவகாசம் வழங்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என்பதை கேட்டு 10 நாட்களுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம், பென்ஷன் உள்ளிட்டவற்றை உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பாணையில் 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் எம்பிக்கள் மற்றும் முன்னாள் எம்பிக்களின் சம்பளம், பென்ஷன், அலவன்ஸ் உள்ளிட்டவை உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் 1 லட்சம் ரூபாயில் இருந்து 1,24,000 ரூபாயாகவும், தினசரி அலவன்ஸ் 2,000 ரூபாயில் இருந்து 2,500 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்பிக்கள் மற்றும் முன்னாள் எம்பிக்களுக்கான மாதாந்திர பென்ஷன் 25,000 ரூபாயில் இருந்து 31,000 ரூபாயாகவும், சர்வீஸ் அடிப்படையில் முன்னாள் எம்பிக்களுக்கான கூடுதல் பென்ஷன் 2,000 ரூபாயில் இருந்து 2,500 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புகாருக்குள்ளான டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அலகாபாத் வழக்கறிஞர் சங்கம் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த 14ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்ட போது கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்டதாக கூறியது. சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் இருந்திருக்கலாம் என தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நீதிபதி வீட்டில் தீப்பற்றி எரியும் ரூபாய் நோட்டுகளை தீயணைப்பு வீரர்கள் அணைக்கும் வீடியோவை உச்சநீதிமன்றமே வெளியிட்டது. இந்நிலையில் யஷ்வந்த் வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்து உச்சநீதிமன்ற கொலிஜியம் நேற்று உத்தரவிட்டது. இதை ஏற்க முடியாது என கூறியுள்ள அலகாபாத் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதனிடையே தனக்கும் பணத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என மீண்டும் மறுப்பு தெரிவித்துள்ள நீதிபதி யஷ்வந்த் வர்மா தனக்கு எதிராக மிகப்பெரிய சதி நடப்பதாகவும் கூறியுள்ளார். கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இல்லாததை திமுக எம்பி கனிமொழி விமர்சித்த நிலையில் கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் தமிழை கொண்டு வந்ததே பிரதமர் மோடிதான் என பாஜக மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் தமிழ் கற்பிக்க நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர ஆசிரியர்களின் எண்ணிக்கை குறித்து நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு 0 என மத்திய கல்வி இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி பதிலளித்திருந்தார். இதையடுத்து இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்த எம்பி கனிமொழி இந்தி கற்பிக்க 86 ஆசிரியர்களும், சமஸ்கிருதம் கற்பிக்க 65 ஆசிரியர்களும் இருப்பதாக மத்திய பாஜக அரசு கூறுவதாகவும், கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளின் வழியாக எந்த தாய்மொழியை காக்கிறீர்கள் அல்லது கற்றுக் கொடுக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் இதற்கு எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ள பாஜக மூத்த தலைவர் வானதி சீனிவாசன், பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் உள்ளிட்ட அந்தந்த மாநில மொழிகளை விருப்ப பாடமாக கற்பிக்கும் முறை கொண்டு வரப்பட்டதாகவும், புதிய தேசிய கல்விக் கொள்கை முழுமையாக நடைமுறைக்கு வந்த பிறகு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் அந்தந்த மாநில மொழி பாடங்கள் கட்டாயமாக்கப்படும் என கூறியுள்ளார். கோவையில் தனியார் கல்லூரியில் சீனியர் மாணவரை தாக்கிய விவகாரத்தில் 6 மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். மதுக்கரை அருகே உள்ள நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் தங்கியிருந்த அறையில் புகுந்து சீனியர் மாணவர் ஒருவர் பணத்தை திருடியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சீனியர் மாணவரை கொடூரமாக தாக்கினர். சீனியர் மாணவர் ரத்த காயங்களுடன் வலியால் கதறியும் ஜூனியர் மாணவர்கள் தாக்குதலை நிறுத்தாமல் தொடர்ந்து தாக்கினர். இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 13 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மேலும் அவர்களது பெற்றோர் அழைத்து வரப்பட்டு கல்லூரி நிர்வாகம் சார்பில் விசாரணை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கல்லூரியில் இருந்து 13 மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் அதில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எஞ்சிய 7 மாணவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது. இந்த ஸ்கூலா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், முதல்ல தண்ணி தாண்டா.
நான் தமிழன் தான்டா, தமிழன் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் அது எல்லா மக்கள் மற்ற மொழியெல்லாம் கேவலம் சொல்ல மாட்டாங்க. தமிழ் தான் தாய்மொழி, தமிழ் தான் மூத்த மொழி. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடை அருங்காட்சியகத்தை பார்வையிட்ட பிறகு தமிழ் மொழி குறித்து நடிகர் வடிவேலு உணர்ச்சி வசப்பட்டு பேசிய காட்சிதான் இது. கீழடியில் மணி, பவளம், ஆட்டக்காய், செம்பிலான பொருட்கள், தங்கத்திலான பொருட்கள் மற்றும் பிராமி எழுத்துக்கள் என சுமார் 18,000த்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அதனை அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக மாநில அரசு காட்சிப்படுத்தி வைத்துள்ளது. இந்நிலையில் இதனை நடிகர் வடிவேலு பார்வையிட்டு அங்குள்ள பொருட்களை கண்டு வியந்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது தாயார் பிறந்த ஊரில் தமிழ் பாரம்பரியம் தோண்ட தோண்ட கிடைத்துள்ளது தனக்கு பெருமையாக இருப்பதாக கூறினார். இவ்வளவு நாள் சென்று வந்ததுக்கு என்னை மன்னிச்சிங்க, போவேன் வருவேன் பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு அது கொஞ்சமா வேலை நடக்கும் போது நான் வரல. இன்னைக்கு பார்த்தப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து பேசிய நடிகர் வடிவேலு இந்த வழியாக தாம் பலமுறை சென்றுள்ளதாகவும் ஆனால் மிகவும் தாமதமாக வந்து இதனை பார்வையிட்டுள்ளதாகவும் வருத்தத்துடன் தெரிவித்தார். மதுரையில் காவலர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவரை காவல்துறையினர் சுட்டு பிடித்ததை தொடர்ந்து மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் தனிப்படை காவலர் மலையரசன் மதுரை அருகே ஈச்சநேரி பகுதியில் எரிந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். காவலர் மலையரசனும் மூவேந்திரன் என்ற ஆட்டோ ஓட்டுநரும் காட்டுப்பகுதியில் மது அருந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட தகராறில் காவலரை அவர் அடித்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 19ஆம் தேதி நடந்த இச்சம்பவத்தில் விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் ஆட்டோ ஓட்டுநர் மூவேந்திரன் என்பவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். மூவேந்திரனை கைது செய்ய சென்றபோது சார்பு ஆய்வாளர் மாரிக்கண்ணனை கையில் வெட்டிவிட்டு தப்பியோட முயற்சித்ததாக தெரிகிறது. இதையடுத்து மூவேந்திரனை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்து கைது செய்ததாக கூறப்படுகிறது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக வில்லாபுரத்தைச் சேர்ந்த சிவா என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் சிலிண்டர் ஏற்றிச் சென்ற லாரியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மும்பையை அடுத்த தாராவியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிலிண்டர் லாரியில் திடீரென்று தீ பற்றியது. மளமளவென பற்றிய தீயால் லாரியில் இருந்த சிலிண்டர்கள் ஒவ்வொன்றாக வெடித்து சிதறின. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நல்வாய்ப்பாக தீ விபத்தில் உயிர்ச்சேதம் எதுவும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் முதலில் தீ பற்றியதாகவும் அதிலிருந்து சிலிண்டர் ஏற்றி வந்த லாரிக்கு தீ பரவியதாகவும் தாராவி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி கேக்வாத் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஷியோபூரில் பெண் சிவிங்கி புலி ஒன்று குணோ தேசிய பூங்காவிலிருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதியில் நுழா வந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். வீர்பூர் பகுதியில் கடந்த சில தினங்களாக 4 குட்டிகளுடன் சிவிங்கி புலி உலா வருவதை காண முடிகிறது. சிவிங்கி புலிகளுக்கு சிறுத்தைகள் அச்சுறுத்தலாக உள்ளதா என்பது குறித்து வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். குடியிருப்பு பகுதிகளில் உலாவரும் சிவிங்கி புலிகளுடன் சிலரோ துளியும் அச்சமுமின்றி செல்போன்களில் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். சிலரோ ஆடு மாடுகள் செல்லப்பிராணிகளை மேய்ப்பதைப் போல குச்சிகளை வைத்து விரட்டிய காட்சிகளும் வெளியாகியுள்ளது. IPL தொடரின் லீக் ஆட்டத்தில் லக்னோவிற்கு எதிராக 1 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி த்ரில் வெற்றியை பெற்றது. நடப்பு IPL தொடரின் 4வது லீக் போட்டியில் ரிஷப் பந்த் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி அக்சர் பட்டேலின் டெல்லி கேபிட்டல்ஸுடன் மோதியது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி லக்னோவை முதலில் பேட்டிங் செய்ய அழைத்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ வீரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன்களை சேர்த்தனர். 210 ரன்கள் சேர்த்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 65 ரன்களை சேர்ப்பதற்குள் 5 விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறியது. 6வது விக்கெட்டிற்கு கைகோர்த்த அசுதோஷ் சர்மா மற்றும் பிரிஸ்டன் ஸ்டப்ஸ் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியை சரிவில் இருந்து மீட்டனர். ஸ்டப்ஸ் வெளியேறிய நிலையில் உள்ளே வந்த விப்ராஜ் 15 பந்துகளில் 39 ரன்கள் விளாச டெல்லி அணி வெற்றியை நோக்கி பயணித்தது. எனினும் ஒரு முனையில் விக்கெட்டுகள் வீழ்ந்ததால் கடைசி ஓவரில் 6 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் டெல்லி அணிக்கு 1 விக்கெட் மட்டுமே கைவசம் இருந்தது. கடைசி ஓவரின் 3வது பந்தை எதிர்கொண்ட அசுதோஷ் சர்மா
சிக்ஸர் அடித்து அணியின் வெற்றியை பதிவு செய்தார். லக்னோ பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரை ஷர்துல் தாக்கூர், மணிமாறன், திக்வேஷ் ரதி, ரவி பிஷ்னோய் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இன்று அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. நடிகர் விஜயின் திரை வாழ்க்கையில் கடைசி படமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜனநாயகன் பொங்கல் வெளியீடாக ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ள விஜய் வினோத் இயக்கத்தில் நடிக்கும் படத்திற்கு பிறகு திரைத்துறையில் இருந்து விலகி முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட உள்ளதாக அறிவித்திருந்தார். அதன்படி விஜயின் கடைசி படத்தின் படப்பிடிப்பு பணிகள் முழுவீச்சில் நடந்து வந்த நிலையில் அதற்கு ஜனநாயகன் என பெயர் சூட்டப்பட்டது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் வெளியிடப்படும் என்று கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனிடையே அண்மையில் வெளியாகி பெரு வெற்றியை பெற்ற டிராகன் திரைப்பட குழுவினரை வீட்டிற்கு அழைத்து விஜய் பாராட்டியுள்ளார். டிராகன் கதாநாயகன் பிரதீப் ரங்கநாதன், இயக்குனர் அஸ்வந்த் மாரிமுத்து, தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி உள்ளிட்ட குழுவினருக்கு விஜய் வாழ்த்து கூறியுள்ளார். இரத்த புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த நடிகர் ஷிகான் ஹுசைனி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நடிகரும் கராத்தே மாஸ்டருமான ஷிகான் ஹுசைனி இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலையில் காலமானார். அவரது உடல் சென்னை பெசநகரில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஹுசைனியின் மறைவுக்கு திரையுலகினர் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். முன்னதாக மருத்துவ ஆராய்ச்சிக்காக தனது உடலை தானம் செய்வதாக ஹுசைனி அறிவித்திருந்தார். அதன்படி ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்திற்கு ஹுசைனியின் உடல் தானமாக வழங்கப்பட உள்ளது. மதுரையை சேர்ந்த ஹுசைனி 1986ஆம் ஆண்டு வெளியான புன்னகை மன்னன் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். பத்ரி படத்தில் விஜய்க்கு கராத்தே கற்றுக் கொடுக்கும் மாஸ்டராக நடித்திருந்தார். இந்த திரைப்படம் இவருக்கு திருப்புமுனையாக அமைந்தது. நடிகர்கள் மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் அவர் கராத்தே பயிற்சி அளித்து வந்தார். ஹுசைனியின் மறைவு திரையுலகினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.